ரொம்பவே சிம்பிளா, அதே நேரத்துல ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டா இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி, சாதம்னு எல்லாத்துக்குமே செட் ஆகுற மாதிரி ஒரு அருமையான மட்டன் கிரேவி பார்க்கலாம். இத செய்றதுக்கு மிக்ஸி ஜார்ல சின்ன வெங்காயம், பூண்டு, இஞ்சி சேர்த்து கொஞ்சமா தண்ணி சேர்த்து அரைச்சு எடுத்துக்கோங்க. அதே மிக்ஸி ஜார்ல தேங்காய், மிளகு, சோம்பு, சீரகம், கசகசா, முந்திரி சேர்த்து அரைச்சு வச்சுக்கணும். குக்கர்ல எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா பிரியாணி இலை, பட்டை, சோம்பு, அன்னாசி பூ கூடவே கல்பாசி, கிராம்பு சேர்த்து தாளிச்சுட்டு, அரைச்சு வச்சிருந்த வெங்காயம், இஞ்சி, பூண்டு விழுதையும் சேர்த்து வதக்கினதுக்கு அப்புறம் தக்காளியும் சேர்த்து வதக்கிட்டு 1/4 கிலோ அளவு மட்டனும், உப்பும் சேர்த்து வதக்கிக்கோங்க. இதுல இப்போ மஞ்சள் தூள், தனி மிளகாய் தூள், மல்லித்தூள், காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்து நல்லா வதக்கிட்டு, அரைச்சு வச்சிருக்கிற தேங்காய் விழுதையும் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வதக்கினதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜார் கழுவிட்டு ஒரு 1 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதுல கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு பிரஷர் குக்கர்ல மீடியம் ஹீட்ல 5 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. பிரஷர் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி கொஞ்சமா கொத்தமல்லி சேர்த்தா சூப்பரான மட்டன் கிரேவி ரெடி. ட்ரை பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும்.